இன்னும் ரொம்ப லேட் ஆச்சு. இப்போ பாப்புலேஷன், அதாவது தமிழர் தலைவர் ஐயா நெடுமாறன் அவர்கள் தமிழுக்காக பாடுபடக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்கள், அவர் ஒரு முதன்மையான தலைவர். அவர் வந்து ஒரு கருத்தை வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு திறந்த மடலை எழுதியிருந்தார். அதில் வந்து ஒரு அவருடைய கட்டுரையை படித்தோம். அதில் ஒரு 3 விஷயம் சொன்னார். 17 லட்சம் மக்கள் அந்த ஏரியாவில் வாழ்கிறாங்க. அப்படி வாழும்போதும் அந்த இடத்துல இதுக்கு வந்து வீட்டில் கட்டணும் அப்படின்னு கேட்டார். உங்கள் கைட்லைன்ஸ் படி எக்ஸ்க்ளூசிவ் ஜோன், ஸ்டெர்லைஸ்டு ஜோன், எமர்ஜென்சி ஜோன், இதுக்குள்ளே இவ்வளோவாயிரம் மக்கள் தான் வாழணும்னு சொல்லி ஒரு டிசைரபிள் லிமிட்டில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை மிஞ்சி 17,000 மக்கள் வாழக்கூடிய கூடங்குளத்தை தேர்ந்தெடுத்தது ஏன் என்ற கேள்வி வந்தது. ஆக்சுவலாக 1.5 to 2 கிலோமீட்டர் வந்து ஸ்டெர்லைஸ்டு ஜோன். அது வந்து கூடங்குளம் அணு நிலையத்துக்குள்ளே வர்றதுனால அங்கே பொதுமக்கள் வசிக்கவில்லை, கிடையாது. 2 to 5 கிலோமீட்டர் வந்து ஸ்டெர்லைஸ்டு ஜோன் சொல்லுவாங்க. அங்கே வந்து மொத்தமாக 3 வில்லேஜாக இருக்குது. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். 3 வில்லேஜ் தான் இருக்குது. அதில் மொத்தம் வசிக்கிற மக்கள் வந்து 23,960 பேர். 2001 ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் படி, 2011 ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் படி 30% கூட்டிக்கங்க. அதில் 30% கூட்டிக்கங்க. ஓகே, கிட்டத்தட்ட 30,000 மக்கள். 5 கிலோமீட்டர்லேருந்து 14 கிலோமீட்டர் வரைக்கும் 21 வில்லேஜ் இருக்கு. அதில் வந்து 94,000 பேர் இருக்காங்க. 94,233 பேர் இருக்காங்க. அதில் 30% கூட்டிக்கங்க, அவ்வளோதான். அப்புறம் இது மொத்தமாக பார்த்துட்டீங்கன்னா எமர்ஜென்சி பிளானிங் சொல்ல 1,18,693 பேர் இருக்காங்க. இவ்வளோதான். இப்போ எல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணால் கூட 2 லட்சம் மக்களுக்கு மேலே கிடையாது. 17 லட்சம் மக்களுக்கு எப்படி சொல்லலாம்? அப்போ அது தவறாக ஒரு தகவல் வந்து ஐயாவுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று. அப்போ இது மேனேஜபிள் லிமிட்ல தான் அந்த பகுதி இருக்காங்க. ஒரு மேனேஜபிள் லிமிட், அதாவது புதுசாக போய் அங்கே அதிகமான மக்களை போய் குடியமர்த்தாங்க. நேச்சுரலாக க்ரோத்தாக வர்றது, குழந்தை பிறகுது, குழந்தைக்கு பேரன் பேத்தி அப்படி வர்றது, அதெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டாங்க யாரும். அதிகமாக போய் குடியிருக்க வேணாம். ஒரு வேலை இருந்தால் அவ்வளோ சேஃப்டியாக படிக்கிறது. 2 குழந்தைகள் போதும்னா இப்போ 1 போதும் சொல்லிட்டோம். ஸோ இப்படிலாம் நம்ம வந்து பாப்புலேஷன் க்ரோத் குறைச்சிட்டு இருக்கப்ப இப்படி இருந்தால் இது நல்லது என்று ஒரு டிசைனபிள் லிமிட் தானே, இது கட்டாயம் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் ஒரு கணக்கு கிடையாது. ஓகே. 2வது 20,000 கோடி அணு கழிவை பாதுகாப்பதற்கு 20,000 கோடி செலவழிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது முற்றிலும் தவறானது. உங்களுக்கு கிளீனாக சொன்னேன். வேஸ்ட்டை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறாங்க, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 400 டன்ஸ் ஸ்பெண்ட் ஃபியூலாவது வேணும். அப்படி இருந்தால் தான் ஒரு ரீப்ராசஸிங் ஃபெசிலிட்டியை கட்ட முடியும். அதனால் 20,000 கோடி தேவை என்பது தவறான தகவல். அது இந்தியாவுக்கு அனைத்து அணுகுடைகளையும் லைட் வெயிட் ரியாக்டர்ஸ் வந்து எடுத்து வரக்கூடிய ஸ்பெண்ட் ஃபியூல் எடுத்து ஒரு 400 டன்னு வேஸ்ட் வந்தால் தான் அதை வந்து இப்போ தான் இந்த கூடங்குளத்தில் தான் 1000 மெகாவாட், மற்ற எல்லாத்துலேயுமே 200, 300, 400 இவ்வளோதான் இருக்குது. கூடங்குளம் தான் 1000 மெகாவாட், 2000 மெகாவாட். ஸோ 400 டன் வேஸ்ட் வரவே இல்லை இந்தியாவில். அது வரும்போது ஒரு நேஷனல் ஃபெசிலிட்டி போட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அவங்க பண்ணிடுவாங்க. அப்போ அதுவும் தவறான தகவல். தோரியம், நீங்கள் கலாம் சொல்லியிருக்க மாதிரி தோரியம் தான் பாதுகாப்பானது என்று சொல்லிக்கிறீங்களே, அப்போ ஏன் தோரியம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? வந்த பிறகு நீங்கள் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. வந்த பிறகு வெயிட் பண்ணோம்னா நம்ம திரும்பி காலத்துக்கு போயிட வேண்டியது. ஒரு ரிசர்ச்னா தொடர்ந்து பண்ண வேண்டியது, இப்பெல்லாம் தான் முடியும். அப்போ அணு இப்போ தொடர்ந்து பண்ணதுனால தான் இவ்வளோ சேஃப்டி சிஸ்டம் கூட வரைக்கும் வந்திருக்கு. ஃபுகுஷிமாவில் வெடிச்சிருச்சு, 3 மைலில் வெடிச்சிருச்சு, சர்னாவில் வெடிச்சிருச்சு. நிறுத்தியிருந்தா எல்லா நாடும் நிறுத்திட்டாங்க, இந்தியா நிறுத்தலை. அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில டெக்னாலஜி வந்து நம்மளா தனியாக தயார் பண்ண டெக்னாலஜி, யாருடைய உதவி இல்லாமல் பண்ண டெக்னாலஜி. ஒரு செனட்டர், அமெரிக்கன் செனட்டர் சொன்னார், we are going to sign the nuclear pact not because we are going to give the uranium to India, it is because we don't have access to the technology, nuclear technology developed by India. செனட்டர், அமெரிக்கன் செனட்டர் சொல்லியிருக்காரு, நீங்க போய் படிச்சு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு அறிவோட ஞானத்தோட வளர்ந்து வரக்கூடிய நாடு தான் இந்திய நாடு. அப்ப அந்த இந்திய நாட்டுக்கு இல்லாத பொறுப்பின்மையா, அரசுகளுக்கு இல்லாத பொறுப்பின்மையா இருக்கு. அப்படி மக்களை வந்து பலி கொடுத்தா வந்து ஒரு அணுடைய நடத்திடுவாங்க? கிடையாது. இதற்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு சொல்லியாச்சு, சேஃப்டி இருக்கு. சுனாமி வர வந்தாலும் பரவாயில்ல. சுனாமி வந்து எர்த்குவேக் வந்தால் எல்லா கட்டமும் விழுந்துடும், இது விழுகாது. இப்போ அந்த அளவுக்கு சாமி எல்லாம் விழுந்துடும், இது விழுகாது, இது நிற்கும். அப்போ இதுக்கு பயம் இல்லை. சேஃப்டி இவ்வளவு சேஃப்டி பண்ணியாச்சு, இதுக்கு மேலே சேஃப்டி வேணும், இதுக்கு மேலே எங்களுக்கு கூடாது, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க.
தான் எங்களுக்கு ஆனக்கூடாது அப்படி என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் ஓகே, அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து தகவல் மத்திய குழுவும் மாநில குழுவும் சேர்ந்து பேசி, நீங்க வந்து மத்திய குழு வந்து டாக்டர் முத்தநாயகம் அவரோட தலைமையில் அது பெரிய ஒரு அறிவியலாளர், சயின்டிஸ்ட், இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸு. 15 மெம்பர், ரொம்ப வேரியஸ் ஃபீல்டு, ஒரு அணுகுமுறையை மட்டும் போடலை, வெவ்வேறு ஃபீல்டு. டாக்டர் சாந்தாமா இந்த மாதிரி வெவ்வேறு ஃபீல்டில் ஒவ்வொரு ஆளுலையும் போட்டு இவங்க போய் ஸ்டடி பண்ணி 3 நாள் ஸ்டடி பண்ணி எல்லாத்தையும் பார்த்து அவங்க ஒரு 50 கேள்வி கேட்டிருக்காங்க. 50 கேள்வியில் வந்து அவங்களுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு சரியாக இருக்கா? ஓகே. சேஃப்டி செக்யூரிட்டி ஒழுங்காக இருக்கா? ஓகே. கதிர்வீச்சுனால மக்கள் பாதிப்படைவார்களா? ஜென்ரேஷன் பாதிக்குமா? ஓகே. இந்த மாதிரி கேள்வி ஓகே. மீன் வளம் பாதிக்குமா? மனிதனுடைய வாழ்வாதாரம் பாதிக்குமா? இது பாதிக்காதா? அதை ஒழுங்கா சொல்லுங்க. இதுதான் நம்ம கேட்கணும். இதற்கு மேலையும் நீங்க வந்து எங்களுக்கு லெக்சர் கொடுக்க வேணாம். நீங்க வந்து எங்களுக்கு லெக்சர் கொடுக்க வேணாம். நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லுங்க. உங்களை லெக்சர் கேட்கறதுக்கு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 கேள்விகள், அதை 4 மட்டும் சொல்றேன். அதாவது இந்த பிளானுடைய டிசைன் டயக்ராம் எனக்கு வேணும். இந்த பிளானுடைய டிசைன் டயக்ராம் எனக்கு கொடு. இந்த பிளான்ல எப்படி உள்ள வர, எப்படி வெளியே வர, எங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் சொல்லல. இது வேணும்னு கேட்டா என்ன நியாயம்? அந்த பிளான் டயக்ராம் கொடுங்க. பிளான் டயக்ராம் கொடுங்க. அதாவது உங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் கரெக்டாக தான் வச்சிருக்கீங்க. நாங்கள் வந்து ஜனநாயக நாடு. இந்த செல்வராஜ் மெடிசன் செல்வராஜ் வீட்டில் போய் எப்படி சார் உங்களுக்கு லாக்கர் இல்லை சார்? அந்த டயக்ராம் மட்டும் சொல்லுங்க சார். போதும் சார். டயக்ராம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் நியாயம் இருக்க. அடுத்து எந்த ரூட்ல இரானியத்தை எடுத்து போவீங்க? என் கிட்னாப் 2 பேரை எங்கே போடுறதுக்கா? எந்த ரூட்ல வந்து வேஸ்ட்டை எங்க கொண்டு வைப்பீங்க? ஏன் அங்கே வந்து கரெக்டாக ஏதாவது கொண்டு போடுறதுக்கா? இது என்ன கேள்வி? அடுத்து எம்ஓஇ கொடுங்க. உங்க எம்ஓஇ வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் அந்த என்பிசிஎலும் ரஷ்யன் கம்பெனியும் பண்ணிக்கிட்ட எம்ஓஇ எங்களுக்கு கொடுங்க. எதுக்கு சார் கொடுப்பீங்களா? ஒரு கம்பெனி பண்ண எம்ஓஇ யாருக்கு கொடுப்பீங்களா சார்? கொடுத்தா அவங்க இன்டர்நேஷனல் கோர்ட்டில் சூ பண்ணிடுவானா இல்லையா? நீங்க ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி போட்டதுக்கு நம்ம சைதாப்பேட்டை கோர்ட்டில் போய் கேஸ் நடத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் அங்கே முடியுமா? அது முடியாது. அடுத்து இதெல்லாம் எதுக்கு சார்? இது மாதிரி எக்கச்சக்கமா இருக்குது. இதெல்லாம் அதுதான் நான் அன்றைக்கே சொன்னேன். ஐயா நீங்க ஒன்று வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் அம்சம் அவங்ககிட்ட என்னன்னா, இவங்க போராடி இருக்கீங்கன்னா இத்தனை பேருக்கு இந்த கூட்டத்தை பற்றி தெரியுமா? நம்ம அட்டாகி சொல்லியிருப்பாங்க. நம்ம சிவசுப்ரமணியம் டீட்டெயிலாக பிரசன்டேஷன் பண்ணிருப்பாரு. இவ்வளவு டீட்டெயில வந்து பேலன்சி சார் வந்து இங்க வந்து கொடுத்துப்பாரா? அவர் 5 ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருப்பாரு. நாங்க எங்களுக்கு வேலை நான் வந்து போய் படிச்சு பார்த்து ஒரு தினமலர் இத்தனை பெரிய கட்டுரை எழுதி நெட்டெல்லாம் உட்காந்து எழுதி கொடுத்துருவோம். இல்ல அப்பா அந்த அளவுக்கு கூடங்களுடைய போராட்டக்காரர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்போ ஒரு போராட்டம்னு வரும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்க? ஒரு விழிப்புணர்ச்சிக்காக ஓகே இது வேணும், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணணும். அதாவது வேண்டாம் என்று எழுப்பக்கூடிய குரல் ஒலித்த அளவிற்கு இந்த திட்டம் நல்ல திட்டம், இது மக்களுக்கு பயனுடையான திட்டம், இது எப்படி செயல்படுத்த போகிறது என்று சொல்லக்கூடிய ஆதரவு குரல் ஒலிக்கவில்லை. ஒலிக்கல ஒலிச்சிருக்கா? என்னைக்கு ஒலிக்குது? அது நீங்க எல்லாம் சாட்சி. வெளியெல்லாம் அதனாலதான் நீங்க இப்ப அமைதியா உட்காந்துருக்கீங்க. நாங்க போட்டு 3 மணி நேரம் உங்களை கொண்டுட்டோம். நீங்க இவ்வளவு தாங்கி நிக்கிறீங்கன்னா உண்மையில பாராட்டணும். அவர் சொன்னார்
இவர் சொல்லி அவர்களை விட்டு அப்புறம் அதான் நாங்கள் கார்த்திகேயா சொல்லி அப்புறம் நானும் சொல்லி கண்டிப்பா நீங்க போய் கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்க 1/2 மணி நேரம் உங்க குழந்தைகிட்ட போய் இதை சொல்லணும். ரஷ்யா நமக்கு கொடுத்த 2வது நன்கொடை. முதல் நன்கொடை என்பது நெய்வேலி. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது இந்திய அரசாங்கம் அந்த நெய்வேலியில் இருப்பதை பற்றி ஆய்வு பெறுமாறு அமெரிக்க அரசிடம் கேட்டபோது அது நிலக்கரியே அல்ல, அது பழுப்பு நிலக்கரி, அத்திட்டத்தை கைவிடுதல் என்று கூறிய போது ரஷ்யா பொது உடைமை ரஷ்யா இந்த நாட்டிற்கு வந்து அந்த பழுப்பு நிலக்கரி நமக்கு பயன்படும் என்று சொல்லி ஆக்கம் ஊக்கம் கொடுத்து உபகரணங்கள் உதவி இந்த நாடு இப்போது வளம் பெற்று ஓரளவாக வளம் பெற்றிருக்கிறது என்று நான் அது மழை கொடுக்கும் கொடை போற 2 மாதம் 2வது கொடை என்பது இந்த கூடக்கிழமை என்பது என்னுடைய தாழ்மையான பொன்ராஜ் நல்லா ஃப்ளோவா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஆழமா நல்லா கேட்டுட்டு இருக்கோம். அத கடைசியில அவர் பேசுறது நல்லா சொன்னாரு சார். 2 கூட கொடுத்திருக்கிறாரு என்று அருமையா சொன்னாரு. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதாவது வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஜனநாயக நாட்டில் ஒரு பேச்சுவார்த்தை என்ன, வாங்க உட்காரலாம், வாங்க பேசலாம், ஒரு பிரச்சனை வருது என்ன பண்ணுவோம், வாங்க பேசலாம், என்னது வாங்க பேசலாம், பேசி ஒரு முடிவு விடுவோம். அதாவது ஜனநாயக நாடு வந்து உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து இது நல்லது கெட்டது பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னா அதுக்கு அடுத்தது கோர்ட் முடியலையா, கோர்ட் ஒரு திட்டத்தை போடுறாங்க, கவர்மெண்ட் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, கோர்ட் முடியலைன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, பார்லிமெண்ட்ல மசோதா கொண்டு வந்து இது நல்ல திட்டம் நிறைவேற்ற சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால வந்து ஜனநாயகத்தில் கார்த்திகேயன் சார் சொன்னபடி அவருடைய கருத்துக்கு மதிப்பளித்து அவருடைய நியாயமான உணர்வுகளை மதித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பயத்தை போக்கி எல்லாத்தையும் நம்ம கிளாரிஃபை பண்ணி இன்னைக்கு இந்த ஒரு திட்டம் வரணும். அதனால வந்து இன்றைக்கு பேச்சுவார்த்தை தோல்வி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தோல்வி அல்ல, கண்டிப்பாக அந்த குடும்ப மக்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள். அந்த உணர்வுகளை கண்டிப்பாக அவர்கள் மதித்து இந்த நாட்டுக்கு அதாவது கூடங்குளம் 6000 மெகாவாட் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா 2020 வந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மொத்த உற்பத்தியில் 30% அதில் மட்டும் வரும், தமிழ்நாடு மட்டும் வரும். இது தமிழ்நாடு 10,000 மெகாவாட், அதில் 30% வந்தால் 30,000 மெகாவாட் கம்ஸ் தமிழ்நாடு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இதை வந்து நாம் ஏன்னா இது வந்து ஒரு இதில் வந்து விட்டு போக முடியாது. திஸ் இஸ் எனர்ஜி நீட் ஃபார் த நேஷன், எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பை 2030. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து கண்டிப்பாக மத்திய அரசும் மாநில அரசும் கண்டிப்பாக வந்து கூடங்குளத்தினுடைய மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஜனநாயக முறையிலே ஒரு தீர்வு கண்டு கண்டிப்பாக இந்தியா 2020 கலாமுடைய கனவை நனவாக்க வகையிலே வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இந்த உரையை முடிக்கிறேன்.